ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மாதம் வெறும் ரூ. 100 தங்கத்தை சேமிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்கீமில் கூடுதலாக தங்கம் கிடைக்கும், இன்னொரு ஸ்கீமில் கேஷ் போனஸ் கிடைக்கும், இன்னொரு ஸ்கீமில் செய்கூலி சேதார பெனிஃபிட் கிடைக்கும். இதெல்லாம் எங்கம்மா கிடைக்கும் அப்படி தானே கேட்குறீங்க? புரியுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீமா இகோல்டு ஆப்பில் தான் இருக்குது. இதில் யார் வேணாலும் வீட்டில் இருந்தபடியே ஈஸியாக சேமிக்க முடியும். இதில் மொத்தம் 5 வகையான ஸ்கீம் இருக்குது. ஆனால் எல்லா ஸ்கீமும் எல்லாருக்கும் சரியாக இருக்காது இல்லையா? வாங்க உங்களுக்கு எந்த ஸ்கீம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ முடியும் போது உங்கள் பட்ஜெட்டுக்கு உங்கள் கோலுக்கு எந்த ஸ்கீம் சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்களே கிளியராக டிசைட் பண்ண முடியும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் சேமிப்புலகம். வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பீமாவோட இகோல்ட் சேவிங் ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்கீம் யாருக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தங்கம் சேமிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஸ்கீம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இதில் நீங்கள் மினிமமாக ரூ. 100 ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட்டை அன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் ரேட்டு படி உங்களுக்கு 22 கேரட் தங்க எடையாகவே வர வச்சு கொடுத்துருவாங்க. இந்த ஸ்கீமோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 330 நாள். ஸோ நீங்கள் 330 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச தங்க நகைகள் அப்படி இல்லைன்னா தங்க நாணயம் இந்த ஸ்கீமில் நீங்கள் வாங்கிக்கலாம். முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். இந்த ஸ்கீமில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா 8% வரைக்கும் நீங்கள் சேர்க்கக்கூடிய தங்கத்துக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக கொடுக்குறாங்க. அந்த 8% எப்படி தராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் 75 நாளைக்குள்ளே நீங்கள் எவ்வளோ தங்கத்தை சேமிக்கிறீங்களோ அந்த தங்கத்துக்கு உங்களுக்கு 8% அடிஷ்னல் பெனிஃபிட்டாக தராங்க. ரெண்டாவது 75 நாளைக்குள்ளே எவ்வளோ தங்கத்தை சேமிக்கிறீங்களோ அந்த தங்கத்துக்கு 6% அடிஷ்னல் பெனிஃபிட்டாக தராங்க. மூணாவது 75 நாளைக்குள்ளே நீங்கள் எவ்வளோ தங்கத்தை சேமிக்கிறீங்களோ அந்த தங்கத்துக்கு 4% அடிஷ்னல் பெனிஃபிட்டாக தராங்க. நாலாவது 75 நாளைக்குள்ளே நீங்கள் எவ்வளோ தங்கத்தை சேமிக்கிறீங்களோ அந்த தங்கத்துக்கு உங்களுக்கு 2% அடிஷ்னல் பெனிஃபிட்டாக இந்த ஸ்கீமில் தராங்க. அதாவது இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக சேமிக்கிறீங்களோ அவ்வளோ அதிகமான பெனிஃபிட் இந்த ஸ்கீமில் கிடைக்கும். ஆனால் இந்த ஸ்கீம் முடிஞ்சு நீங்கள் நகை எடுக்கும்போது செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி பொருந்தும். இப்போ நம்ம பீமாவோட சில்வர் ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். இப்போ பல பேருக்கு ஒரு டவுட் வரும், பீமாவோட கோல்டும் சில்வரும் ஒரே மாதிரியான ஸ்கீம் தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, ரெண்டுமே ஒரே மாதிரியான ஸ்கீம் தான். பீமா கோல்டுக்கும் சில்வருக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டில் நம்ம தங்கத்தை சேமிக்கிறோம், சில்வரில் நம்ம வெள்ளியை சேமிக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். இதுலேயுமே நீங்கள் மினிமம் ரூ. 100 சேமிக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு கட்டுறீங்களோ அந்த அமௌண்ட்டை அன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் ரேட்டு படி உங்களுக்கு வெள்ளியோட எடையாகவே வர வச்சு கொடுத்துருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் பெனிஃபிட் ஸ்ட்ரக்சரும் கோல்டில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். இதோட டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 330 நாள். ஸோ 330 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சில்வரில் ஜுவல்லரி, காயின், பூஜை பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு எது வேணாலுமே இந்த ஸ்கீமில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் சில்வர் வாங்கும்போது செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி உண்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்கீம் பீமாவோட கோல்ட் ட்ரீ. இது யாருக்கான ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்கூலி சேதாரம் இல்லாமல் தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஸ்கீம். இதில் வேஸ்டேஜ் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. மினிமமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூ. 1000 ஸ்டார்ட் பண்ணலாம். ரூ. 1000 மடங்குகள்லையும் நீங்கள் கட்டலாம். ரூ. 1000 மடங்குகள் அப்படின்போது 2000, 3000, 5000, 10,000 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம். இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு கட்டுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு அன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் ரேட்டு படி உங்களுக்கு 22 கேரட் கோல்டு எடையாகவே வர வச்சு கொடுத்துருவாங்க. இந்த ஸ்கீமோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா 11 மாதங்கள். 11 மாதங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வெயிட்டு சேர்த்துருக்கிறீங்களோ அந்த வெயிட்டுக்கு 18% வரைக்கும் செய்கூலி சேதாரம் இல்லாமல் நீங்கள் தங்க நகைகளை வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா நீங்கள் ஜிஎஸ்டி மட்டும்தான் கட்டுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் சேர்த்துருக்கிற வெயிட்டை விட கொஞ்சம் அதிக வெயிட்டுக்கு எடுக்கிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வெயிட்டு அதிகமாக எடுக்கிறீங்களோ அந்த வெயிட்டுக்கு மட்டும்தான் அன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் ரேட்டு செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி நீங்கள் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு சேர்ந்துருக்கிற வெயிட்டோட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 18% வரைக்கும் ஃபுல் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். பீமாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான நகைகளுக்கு 18%க்குள்ளே தான் வேஸ்டேஜ் இருக்கும். அதனால இந்த ஸ்கீமோட ஃபுல் பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீமாவோட ஃபியூச்சர் ப்ளஸ். இந்த ஸ்கீம் யாருக்கானது அப்படின்னா, நான் ஸ்கீமில் ஜாயின் பண்ணணும் ஆனால் ஸ்கீம் முடிஞ்சு எனக்கு என்ன வாங்குறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான ஸ்கீம். இந்த ஸ்கீமில் மினிமமாக நீங்கள் ரூ. 1000 மாதம் மாதம் கட்டலாம். ரூ. 1000 மடங்குகள்லேயே நீங்கள் கட்டலாம். உங்களோட சேமிப்பு பார்த்திங்கன்னா அமௌண்ட்டாக வர வச்சு கொடுப்பாங்க. 11 மாதங்கள் நீங்கள் முழுமையாக கட்டணும். 11 மாதங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் 1 மாதத்தோட போனஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த போனஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா
உதாரணத்துக்கு நீங்கள் மாதம் ஒரு 5000 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா தொடர்ந்து 11 மாதங்கள் நீங்கள் கட்டிட்டு வரணும். 11வது மாதம் முடிவில் ஒரு மாதத்தோட போனஸ் உங்களுக்கு 5000 ரூபா கிடைக்கும். இந்த ஸ்கீமோட முடிவில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு மாதம் மாதம் கட்டியிருக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் போனஸ் அமௌண்ட்டும் சேர்த்து நீங்கள் வந்து தங்கம், வெள்ளி, வைர நகைகள் எது வேணாலும் இந்த ஸ்கீமில் வாங்கிக்கலாம். நீங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகள் வாங்கும்போது செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி உண்டு. கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஸ்பார்க் ப்ளஸ். இது வந்து டைமண்ட் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்களுக்கான ஸ்கீம். இதில் நீங்கள் மினிமமாக 5000 ரூபாயிலேருந்தே மாதம் மாதம் கட்டலாம். 5000 ரூபாயோட மடங்குகள்லேயே நீங்கள் கட்டலாம். இது வந்து டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 11 மாத ஸ்கீமு. 11 மாதங்கள் நீங்கள் தொடர்ந்து வந்து அமௌண்ட்டு கட்டிட்டு வரணும். 11வது மாதம் முடிவில் உங்களுக்கு 2 மாதத்தோட போனஸ் கிடைக்கும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மாதம் 5000 ரூபாயை சூஸ் பண்ணி 11 மாதங்கள் முழுமையாக கட்டிட்டு வரும்போது 11வது மாதம் முடிவில் 5000 ரூபா அப்படின்னும்போது 2 மாதத்தோட போனஸ் 10,000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு மாதம் மாதம் கட்டுறீங்களோ அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் 2 மாதத்தோட போனஸ் அமௌண்ட் ரெண்டுக்குமே சேர்த்து நீங்கள் வைர நகைகளை வாங்கிக்கலாம். வைர நகைகள் வாங்கும்போது செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி வந்து உண்டு. இந்த ஆப்போட லிங்க்கை வந்து கீழே நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். அது மூலியமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெஃபர் பண்ணியும் நீங்கள் தங்கத்தை சேமிக்கலாம். நீங்கள் ரெஃபர் பண்ணுறவங்க எவ்வளோ அமௌண்ட்டு சேமிக்கிறாங்களோ அதில் 2% உங்களுக்கு ரெஃபரல் போனஸாக உங்கள் அக்கௌண்ட்டில் கோல்டாகவே வர வச்சு கொடுத்துருவாங்க. ரிவார்டை எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போட ஹோம் ஸ்க்ரீனுக்கு கீழே ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ரிவார்டை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அதை உங்களோட கோல்டு அப்படி இல்லைன்னா சில்வர் ஸ்கீமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மெச்சூரிட்டி முடியும் போது இதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த 5 ஸ்கீமில் நீங்கள் எந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேமிப்புலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்கள் நந்தினி. மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்ப்போம்.